ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க. பார்த்திங்கன்னா கம்பு அடை. அது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த கம்பு மாவு எப்படி செய்யணும்னா, கம்பு வாங்கிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சிடணும். அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இது கம்பு மாவு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை ஒரு கப்பு, பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு பச்சை மிளகாய், இது கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது தாளித்து கொட்டத்துக்கு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டுக்கிறேன். இது தாளித்து இந்த மாவில் கொட்டிக்கலாம். இது மாவில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். இது கம்பு மாவு போட்டுக்கிறேன், கீரை, இந்த வெங்காயம் பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. இந்த தாளிச்சதை இதிலே கொட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். வேணுன்னா போட்டுக்கலாம், வேணாம் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். தண்ணி தெளிச்சே பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தோசைக்கல்லில் தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை தவா வச்சுட்டேன். சிம்மில் வச்சுக்கணும். தண்ணி தொட்டு இந்த மாதிரி அடை தட்டிக்க வேண்டியது தான். இது குழந்தைங்க கொடுக்குற மாதிரி தான் நம்ம தேங்காய் கூட திருவி கொட்டிக்கலாம். இன்னும் பல்லாவும் அரிஞ்சு போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா வேகும். ஆயில் ஊற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா கலராக வரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எடுத்துடலாம். கம்பு அடை ரெடிங்க. இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச கம்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு எந்த சட்னி வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.